ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க கிச்சன் கேபினெட்லேருந்து சுச்சி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பூரி கிழங்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து துருவி சேர்த்துருக்கேன். அது சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு இடித்து சேர்த்துருக்கேன். இதான் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல கிழங்கோட சீக்ரெட்டே. இது போட்டா தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால சோம்ப நல்லா வந்து உரக்கல்ல வந்து இடிச்சு சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு கருவேப்பிலைய வந்து அதில சேர்த்துக்குங்க. கருவேப்பில போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இது செய்றதுக்கு வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம் இது பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அது 2த்தையுமே வந்து சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகா, 6 பெரிய வெங்காயம். ஓகேவா? இதான் கணக்கு சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க பச்சை மிளகாவ கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது உங்களோட விஷ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் வந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நெறைய சேர்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் கிழங்கு. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊத்துங்க. ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது. தேவையான அளவு மட்டும் ஊத்துங்க. நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்தி அது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம், நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்துருக்கேன். நீங்க பெரிய சைஸா எடுத்தா 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கங்க. அது நல்லா வேக வச்சு இது மாரி மசிச்சு, அதாவது 1, 2ஆ உடைச்சிக்கங்க. ஒரு சின்ன ப்ரெஸ் குடுத்து மட்டும் மசிச்சு சேர்த்துங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க. நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. திருப்பி வந்து நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மிக்ஸியில அரைச்சு அந்த பவுடர்ல வந்து தண்ணி சேர்த்து வச்சீங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அத சேர்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கோட்டிங்கா வந்து நல்லா கொழ கொழன்னு வரும். அந்த கிழங்கு. இது மாரி வந்து ரெடி பண்ணி வச்சீங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஓகேவா? அது நல்லா கொதி வரணும். அப்போ வந்து நம்ம திக்காவும் ஆயிடும். பொட்டுக்கடல மாவு நம்ம சேர்க்கறதுனால டேஸ்ட்டாவும் இருக்கும் குருமா. இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிட்டு, இப்போ வந்து நம்ம பூரி போட்டு அத எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நல்லா உப்புன பூரியில வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அடிபொலியா இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனல மொத பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.